ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன சிங்கக்குட்டி அதோட அம்மாவோட வாலை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு இடி மின்னலோட ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுல காட்டுல உள்ள எல்லா விலங்கும் ரொம்ப பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடு ஓடு வேகமா ஓடு. இந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கர்ஜனை சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட அம்மா சிங்கம் தன்னோட குழந்தைய ஒரு புதருக்கு பின்னால மறைச்சு வச்சுட்டு, அம்மா வர்ற வரைக்கும் இங்கேயே இருக்கணும். ஆனா அம்மா இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பான குரல்ல சொல்லிட்டு அம்மா சிங்கம் அங்க இருந்து போயிருச்சு. கொஞ்ச நேரத்துல புயலும் நின்னு போக குட்டி சிங்கம் தன்னோட அம்மாவுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் அம்மா சிங்கம் வராம இருக்க குட்டி சிங்கத்துக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஆகியும் அம்மா சிங்கம் வராம போக, அம்மா அம்மா நீ எங்க இருக்க? அம்மா எங்கேயாவது மாட்டிக்கிட்டியா? அந்த சிங்கக்குட்டி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயந்து போன சிங்கக்குட்டி மழையில நனைஞ்சுக்கிட்டே பசியில அழுதுட்டு புதரை விட்டு வெளியில வந்து காடு வழியா தன்னோட அம்மாவை தேடி ஓடிச்சு. அம்மாவை தேடினதுல தன்னோட வழியை தொலைச்சு ஒரு சின்ன கிராமத்துல உள்ள விநாயகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த குட்டி சிங்கம். நேரம் ராத்திரி ஆகி போக கோயில்ல ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி சிங்கம் கோயில்ல ஒரு மூலையில போய் உட்காந்துட்டு பிள்ளையாரையே பார்த்துட்டு இருந்துச்சு. மறுநாள் கிராமத்துல கொஞ்சம் பேரு பூஜை செஞ்சு பிரார்த்தனை செய்ய கோவிலுக்கு வந்தாங்க. கோவில்ல அந்த சிங்கக்குட்டிய பார்த்ததும் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அட, இது என்ன சிங்கக்குட்டி மாதிரி இருக்கு? ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்கு. பயப்பட வேணாம். அப்படி இல்லையா? குட்டி சின்னதா இருந்தாலும் அது சிங்கக்குட்டி தானே. ஒரு நாள் அது பெருசா மாறும். இதெல்லாம் ஒரு மூலையில நின்னு கேட்டுட்டு இருந்த ராமு மாமா, இல்லை, இந்த சிங்கக்குட்டி பயந்து நடுங்குது. அதுக்கு அன்பான பராமரிப்பு தேவை. நான் அதை குழந்தையா வச்சுக்க போகிறேன். ஜாகிரதையா இரு. சிங்கம் பூனையா மாறாது. ஏதோ ஒரு நாள் அது உன்னையும் சாப்பிட்ரும். எனக்கு தெரியும். எதுக்கும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா என்கிட்ட இப்போ சிங்கம் இருக்கு. ராமு மாமா அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட போறப்ப அது ரொம்ப பயந்து கோவில்ல உள்ள ஒரு கதவுக்கு பின்னாடி மறைஞ்சுக்குச்சு. உடனே போய் ராமு மாமா கோவில் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து அந்த சிங்கக்குட்டி முன்னாடி நீட்டி அதை பக்கத்துல அழைச்சாரு. உடனே அது ரொம்ப மெதுவா ராமு மாமாவை நெருங்குச்சு. ராமு மாமா அந்த சிங்கக்குட்டியோட தலையில ரொம்ப பாசமா தடவி கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல ராமு மாமா தலைய தடவி கொடுக்கறத நிறுத்தினதும் சிங்கக்குட்டி நிமிர்ந்து அவரை பார்த்துச்சு. ராமு மாமா எதுவும் பேசாம முன்னாடி நடக்க சிங்கக்குட்டிக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போக அவர் பின்னாடியே நடந்து போச்சு. ராமு மாமா பின்னாடியே நடந்து போன சிங்கக்குட்டி அவரோட வீட்டுக்கே போயிருச்சு. வீட்டுக்கு வந்ததும் ராமு மாமா கட்டில உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அவரை பார்த்த சிங்கக்குட்டி இவர் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சுக்கிட்டே ராமு மாமாவோட பக்கத்துல வந்துச்சு. ராமு மாமா கிட்ட வந்த சிங்கக்குட்டி அவரோட நாக்கால நக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல தன்னோட யோசனையில இருந்து வெளிவந்த ராமு மாமா, இந்த பிரசாதத்தை சாப்பிடு. ஆமா, உன்னோட பேர் என்ன? பப்ளு. இன்னிலிருந்து உன்னோட பேரு பப்ளு. அதை கேட்டு சிங்கக்குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து தினமும் சிங்கக்குட்டி ராமு மாமாவோட கோவிலுக்கு போக ஆரம்பிச்சுது. பிள்ளையாருக்கு ஆரத்தி காட்டுறப்போ அவரையே பார்த்துட்டு இருக்கும் சிங்கக்குட்டி. பிரசாதத்தை பார்க்குறப்ப மட்டும் அதுக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்கும். ராமு மாமா பிரசாதத்தை கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சு சாப்பிடும். இருட்டுனதும் பப்ளு பதுங்கி பதுங்கி மெதுவா பிள்ளையார் முன்னாடி போய் உட்கார்ந்து வேண்டிக்கும். நானும் தினமும் கும்பிடுறேன். பின்ன ஏன் அவரு எலி மேல மட்டும் சவாரி பண்றாரு? என்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? தினமும் சிங்கக்குட்டி பிள்ளையார் முன்னாடி உட்கார்ந்து கண் கலங்கி இதையே யோசிச்சுட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் தொலைவுல ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துல ஒரு மந்திரவாதி இருந்தாரு. அவர் பேரு பைரவர். அந்த மந்திரவாதி மரியாதையை மட்டுமே விரும்புகிற ஆளா இருந்தாரு. அதோட அவர் ரொம்ப பேராசை உள்ள ஆளாவும் இருந்தாரு. அந்த மந்திரவாதி தன்னையே எல்லாரும் சிவபெருமானா மதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் அவர் அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தாரு. அவரை பார்த்த அந்த கிராம மக்கள் எல்லாரும், யார் இவரு? பார்க்க புதுசா இருக்காரு. பார்க்க திருட மாதிரி இருக்கான். பைரவா,
பைரவா நான் பைரவா. உங்களுக்கு இந்த பைரவா இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. நீங்கள் எல்லாரும் என்னை வணங்கி கேட்டா நான் என்ன வேணாலும் தருவேன். அந்த கடவுளை வணங்குனா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க. பணம், சந்தோஷம், அதிகாரம் எது வேணாலும் நான் உங்களுக்கு தர்றேன். அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்ட மக்கள் எல்லாரும் அவரோட வார்த்தையை நம்பல. நாங்கள் வணங்குறது விநாயகரை மட்டும்தான். அவரை சரணடைஞ்சா எல்லாமே தருவார். நீ ஒரு மந்திரவாதி. நீங்கள் எல்லாரும் முட்டாளுங்க. என்னோட சக்தியை இப்போ பாருங்க. அந்த மந்திரவாதி தன்னோட மந்திர சக்தியை மக்கள் கிட்ட காட்டுறதுக்காக மந்திரம் சொல்லி ஒரு மாயாஜால கருப்பு நிலாவை வர வச்சாரு. அந்த கருப்பு நிலா பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதோட தலையில பெருசா 2 கொம்பு இருந்துச்சு. அதோட உடம்புல இருந்து ஒரு விசித்திரமான வெளிச்சம் வந்துச்சு. என்னால் எதையும் சாதிக்க முடியும். இன்னொரு அமாவாசையை கூட என்னால் உருவாக்க முடியும். படைப்பில் உள்ள எல்லாத்தையுமே இது மாதிரி இன்னொன்று என்னால் உருவாக்க முடியும். புரிஞ்சுக்கங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். மக்கள் சில பேர் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அவங்களால நம்பவே முடியல. எங்களுக்கு உங்க கருப்பு நிலா தேவையே இல்லை. எங்களுக்கு வெள்ளை நிலாவைத்தான் பிடிக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பிளாக் மூனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. மக்கள் எல்லாரும் தன்னை அவமதிக்கிறதா நினைச்சுது. எல்லாரும் என்ன பாருங்க, நான் எப்படி சுத்துறேன்னு பாருங்க. இப்போ என்னால் ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்து கூட பாதுகாத்துக்க முடியும். முதல்ல நான் அதை செய்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கருப்பு நிலாவோட ராஜ்யம்தான் நடக்கும். அதை கேட்ட பைரவ மந்திரவாதிக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. உடனே அவர் ஒரு தந்திரம் யோசிச்சாரு. இப்போதைக்கு நான் மக்களுக்கு உதவணும். அப்போதான் அவங்களுக்கு என்னோட சக்தி புரியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வயல்ல பயிரெல்லாம் வளர்றது நின்று போச்சு. அதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த தடவை பயிரெலாம் வளரவே இல்லைன்னா நம்ம எப்படி வாழ்கிறது? மக்கள் எல்லாம் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறப்போ, இங்க வா, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னாரு. உடனே வயல்ல பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து நின்னுச்சு. அதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் பைரவா மந்திரவாதி வாழ்க, பைரவா மந்திரவாதி வாழ்க. அந்த மந்திரவாதியை ரொம்ப புகழ்ந்து பேசவும் ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த கருப்பு நிலாக்கு அது சுத்தமா பிடிக்கல. இப்போ இந்த கிராம மக்களுக்கு எப்படி நான் கடவுளாக மாறுறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வெள்ளை நிலாவை கூட மறந்துடுவாங்க. ஒரு நாள் பைரவ மந்திரவாதி தன்னோட குகையில மந்திரம் சொல்லி பயிற்சி செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த கருப்பு நிலா தன்னோட சக்தியை பயன்படுத்தி பைரவ மந்திரவாதிய ஒரு கிளியா மாத்திருச்சு. இப்போ என்னைய தடுக்கிற சக்தியை நீக்கிட்டேன். இப்போ பாருங்க, கிராம மக்களுக்கு பிடிச்ச நிலாவா நான் எப்படி இருக்க போறேன்னு. அதுக்கப்புறம் நான் இந்த கிராமத்தையே ஆள்வேன். கிராமத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த குழந்தையோட அம்மா இப்படி சொல்லி கவலைப்பட்டு இருந்தாங்க. இந்நேரம் குரு பைரவர் இருந்திருந்தா என் குழந்தைய சரி பண்ணி இருப்பாரு. உன் குழந்தைய நான் சரி பண்ணுறேன். அந்த மந்திரவாதி ஒரு திருடன். அவனுக்கு சக்தி ரொம்ப கம்மி. அதனால தான் அவன் ஊரை விட்டே போயிட்டான். ஆனால் இந்த பிளாக் மூன் உங்களை எப்பவும் கைவிட மாட்டேன். உங்களை விட்டு போகவும் மாட்டேன். கருப்பு நிலா தன்னோட சக்தியை பயன்படுத்தி அந்த குழந்தைய சரி பண்ணுச்சு. அதை பார்த்த அந்த குழந்தையோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த கருப்பு நிலாவை எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. கருப்பு நிலா தான் நினைச்சது நடக்க எல்லாமே செஞ்சிச்சு. ஒரு தடவை அந்த பிளாக் மூன் ஒரு திருடனுக்கு கொள்ளையடிக்க கூட உதவி செஞ்சிச்சு. ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கு நிறைய மார்க் வாங்கவும் உதவி பண்ணுச்சு. வயசானவங்களை இளைஞர்களா மாத்திருச்சு. குகையில உள்ள பிளாக் மூனை பார்க்க தினமும் நிறைய மக்கள் வரிசையில வர ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் அந்த குகையில உள்ள கிளியை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மக்களும் அந்த கருப்பு நிலாவை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாங்க. நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அது கிட்ட இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிட்டு வர்றத எல்லாரும் உணர ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல.
பிளாக் மூன் மக்கள் எல்லாரையும் சோம்பேறியா மாத்திருச்சு. அவங்களும் எந்த வேலையும் செய்ய விரும்புறதும் இல்லை. யாருக்கு என்ன வேணும்னாலும் பிளாக் மூன் கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் தன்னோட வீட்டில் ராமு மாமா உட்காந்துட்டு இருக்கிறப்போ எல்லாரும் அந்த பிளாக் மூன் கிட்டேயே போறத பார்த்து அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உனக்கு விஷயம் தெரியுமா பப்ளு? அந்த மோகன் என்னோட வறுமையை பார்த்து சிரிக்கிறான். அதை அப்படியே விட்டுருங்க, எல்லாத்தையும் பிள்ளையார் பார்த்துப்பாரு. இல்லை, அவனை எப்படியாச்சும் நான் பழி வாங்கியே ஆகணும். நீங்கள் ரொம்ப நல்லவர். கஷ்டப்பட்டு உழைங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ உங்கள் வளர்ச்சி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பப்ளு, நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன், ஆனால் பணம் வரலையே. வரும், கண்டிப்பாக வரும். நமக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அவங்க பேச்சை இப்போ கேட்க வேணாம். என் முன்னாடி இப்படி பேசாத. இப்போ நான் பழி வாங்கியே ஆகணும். ராமு மாமா ரொம்ப கோவமா வீட்டை விட்டு வெளியில வந்து நேரா குகையை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அந்த மோகன் ஏழையாக மாறுறத நான் பார்க்கணும். ஆனால் இதை நான் தான் செஞ்சேன்னு எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு தெரியக்கூடாது. நான் யாருக்கு எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இது என்னோட சட்டம். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த சட்டத்தை கடைபிடிச்சே ஆகணும். சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். உடனே பிளாக் மூன் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி எல்லா பொக்கிஷங்களையும் அந்த குகைக்கு கொண்டு வந்துச்சு. இந்தா, எடுத்துட்டு போ. அவனும் இப்போ ஏழையாக மாறிட்டான். பிளாக் மூன் வாழ்க, ஜெய் ஹோ. ராமு மாமா இப்போ முன்ன மாதிரி இல்லை. கோவிலுக்கு எப்போவாச்சும் தான் போவார். அடிக்கடி வெளியில் போயிடுவார். இது பப்ளுக்கு பிடிக்கவே இல்லை. அதை வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் எங்கே போகிறது? பக்கத்தில் ஒரே இடம்தான் இருக்குது. பப்ளு அப்படியே நடந்து கோவிலுக்கு போயிடுச்சு. அங்கே போய் ஒரு மூலையில் உட்காந்துது. 2-3 நாளாக அப்படியே உட்காந்துருந்துச்சு பப்ளு. கிராமத்தில் இருந்து 1-2 பேர் தான் கோவிலுக்கு வந்தாங்க. பிரசாதம் கூட பப்ளுக்கு கிடைக்கல. பசியும் தாகமும் அதிகமாக இருக்க கண்ணில் வேதனையோட ராத்திரி நேரத்தில் பிள்ளையார் முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துச்சு. முன்ன மாதிரி ராமு மாமா இல்லை. நீங்கள் இங்கே வருவீங்களா? அந்த கருப்பு நிலா உண்மையானதுன்னு ராமு மாமா சொல்கிறது சரியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. கருப்பு நிலா எனக்கு சாப்பாடு கொடுக்குமா? அப்போ எங்கே இருந்தோ ஒரு குரல் வந்துச்சு. அதை கேட்ட பப்ளு, இல்லை, கடவுள் தான் உண்மையானவர். அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் அவர் கண்டிப்பாக வருவார். பப்ளு பிள்ளையாரை பார்த்துட்டே அப்படியே தூங்கிருச்சு. அந்த நாளே அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. பப்ளு ஒருத்த மட்டும்தான் அங்கே தூங்கிட்டு இருந்தான். அப்போ அவனை சுற்றி வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. காற்று வேகமாக அடிச்சுது. மணி எல்லாம் தானாகவே அடிச்சுது. அப்போ பப்ளு முன்னாடி பிள்ளையார் வந்தார். அவரோட கண் ரெண்டும் இரக்கத்தால் நிறைஞ்சு இருந்துச்சு. பிள்ளையார் பப்ளுவோட முகத்தில் கை வச்சதும் பப்ளு எழுந்து சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ சின்னவன் இல்லை, நீ வெறும் அப்பாவி. அந்த பொல்லாத கருப்பு நிலாவோட பாவம் ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ நான் அந்த கருப்பு நிலாவோட சக்திகளை அழிக்க போகிறேன். இது வரைக்கும் நான் எலி மேலே தான் பயணம் செஞ்சுருக்கேன். இன்னைக்கு நான் ஊன் மேலே சவாரி செய்கிறேன். அடுத்த நொடியே பப்ளு மேலே ஏறி பிள்ளையார் பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு. கருப்பு நிலாவோட செல்வாக்கு இப்போ ஊர் முழுக்க பரவி இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் கருப்பு நிலாவோட வார்த்தையை நம்ப தொடங்கி இருந்தாங்க. அது செய்கிற காரியங்களுக்கு எல்லாரும் பயந்து இருந்தாங்க. அப்புறம் நம்ம பிள்ளையார் பப்ளு மேலே ஏறி சவாரி செஞ்சு கோவிலில் இருந்து வெளியில் வந்து கருப்பு நிலா முன்னாடி வந்து இறங்கினாரு. பிள்ளையாரை சுற்றி தெரிஞ்ச பிரகாசத்தை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. உன்னைய தடுத்து நிறுத்த யாரும் இல்லைன்னு பயம் இல்லாமல் இருக்கிறல்ல? அதை கேட்ட பிளாக் மூனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபத்தோட உருவத்தில் பெருசாகவும் பயங்கரமாகவும் மாறுச்சு. இது வரைக்கும் எலி மேலே உக்காந்துருந்த நீ இப்போ சிங்கத்து மேலே உக்காந்துட்டா நீ பெரிய ஆளாயிர முடியுமா? அதை கேட்ட பிள்ளையாரு லேசா சிரிச்சுக்கிட்டே பப்ளுவோட காதில் ஏதோ கிசு கிசுத்தாரு. யாரோடது உண்மையான பலம்னு இப்போ காட்டு. பிளாக் மூன் தன்னை நெருங்க நெருங்க
பலமா கர்ஜனை செஞ்சுது பப்ளு. அந்த கர்ஜனையில் வானமே நடுங்குச்சு. அதோட அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மாயையும் உடைய ஆரம்பிச்சுது. மக்கள் முன்னாடி பறந்துட்டு இருந்த கிளி மேலே பிளாக் மூன் செஞ்ச மாயையும் நீங்கி பழையபடி பைரவ மந்திரவாதியாக மாறிட்டாரு. ஊர் மக்களோட முகமூடி எல்லாம் காணாமல் போச்சு. அதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஏய், இது பெரிய வேடிக்கையா இல்லையா? மந்திரவாதியே ஒரு கிளியை மாத்திட்டான். அப்படின்னா எங்களை ஏமாத்திட்டியா? இதெல்லாம் பார்த்த பிளாக் மூனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபத்தில் அதோட கண்ணில் தீப்பொறி பறக்க தன்னோட மந்திரத்தை பயன்படுத்தி பிள்ளையாரை தாக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த மந்திரம் பிள்ளையாரை எதுவும் செய்யலை. அவர் ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சாரு. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ ஒரு அயோக்கியன். நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையா நீ இப்போ ரொம்ப சிறுசாயிட்ட. உன்னோட கர்மனால தான் நீ அழிய போற. அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு. பிள்ளையார் வாயை திறந்து நிற்கிறப்போ அந்த கருப்பு நிலா சுருங்கி போய் மெதுவாக பிள்ளையாரோட வயிற்றுக்குள்ளே போக ஆரம்பிச்சுது. உள்ளே இருந்து கத்துனுச்சு, கதறுச்சு, தன்னோட மந்திரத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனால் கருப்பு நிலா பிள்ளையாரோட வயிற்றுல சேர ஆரம்பிச்சுது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்பவே கோவில் கருவறையில் இருந்து கருப்பு நிலா வெளியில் வந்து உடஞ்சி சிதறி போச்சு. அங்கே நின்றுட்டு இருந்த மந்திரவாதியை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு பிள்ளையார். நம்ம சக்தியை எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவு இருக்கணும். மக்களே, எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மாவை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்லை. மனுஷங்க நீங்க ரொம்ப அற்புதமானவங்க. அவங்க சொந்த கர்மாவை மட்டும்தான் நம்பணும். அதுக்கப்புறம் பிள்ளையார் மறைஞ்சிட்டாரு. பப்ளு அதோட சுயநினைவை இழந்து மயங்கி விழுந்துருச்சு. மக்கள் எல்லாரும் பப்ளுவையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ராமு மாமா தான் பப்ளுவை எழுப்புனாரு. சீக்கிரம் எந்திரி பப்ளு. பப்ளுக்கு சுயநினைவு வந்ததும் எழுந்து ராமு மாமா கிட்ட சொல்லுச்சு. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு பிள்ளையாரு என் மேல சவாரி செஞ்சாரு. கருப்பு நிலாவை கூட அவர் அழிச்சிட்டாரு. இந்த பொல்லாத மந்திரவாதியும் இங்க தான் இருந்தாரு. நீங்க இனி என்னைய விட்டு போக மாட்டீங்க தானே? அதை கேட்ட ராமு மாமா ரொம்ப சந்தோஷமா பப்ளுவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. அதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பப்ளுவும் கிராம மக்களோட சேர்ந்து குதிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான்.